நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப அழகான காட்டில் ரோசி குருவி தன்னோட குழந்தையோட ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தது. ரோசி குருவி தன்னோட தோட்டத்தில் எல்லா வகையான காய்கறிகளையும் பயிரிட்டிருந்தது. தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கின்னு எல்லா காய்கறியும் தன்னோட தோட்டத்தில் பயிரிட்டிருந்தது. ஒரு நாள் தன்னோட தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோசி குருவி தன்னோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருந்தது. அப்போது, அம்மா, நம்ம தோட்டத்துல இப்போ பயிர் விளைச்சல்லாம் எப்படிமா இருக்கு? நம்மளோட பயிர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குடா செல்லம். அப்பப்போ முயல் குட்டி வந்து அந்த கேரட்டெல்லாம் சாப்பிடுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு 10 டேஸ்ல நம்ம எல்லா காய்கறியும் கொண்டுட்டு போய் மார்க்கெட்ல விற்கணும். சரிடா செல்லம், எனக்கும் தோட்ட வேலை செஞ்சனால கொஞ்சம் அலுப்பா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொன்ன ரோசி குருவி உடனே தன்னோட வீட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த கோரிக்காகவும் ராணிக்காகவும் ரோசியோட குருவி தோட்டத்துக்கு வந்தாங்க. கோரி, நம்ம வேகமாகவே இங்கே இருக்கிற எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ தான் அந்த ரோசி குருவிக்கு தெரியாது. 4 மணிக்கு அந்த ரோசி குருவி கரெக்டாக தன்னோட தோட்டத்துக்கு வந்துடும். நம்ம அதுக்குள்ளே இங்கேருந்து எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும். சரி சரி ராணி, வேகமாவே நீ காய்கறிகளை எடு. நம்ம வீட்டுக்கு போக வேணாம், நேரம் மார்க்கெட்டுக்கு போய் இங்க இருக்கிற எல்லா காய்கறியும் வித்துடலாம். அப்பதான் நம்மளுக்கு மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. அப்படின்னு பேசின 2 காகங்களும் காய்கறிகளை ஆளுக்கு ஒரு மூட்டையில் கட்டிக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப வேகமாக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. 2 காகங்களும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை விற்றனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக காசு கிடைச்சது. கோரி, பார்த்தீங்களா, இன்னைக்கு மார்க்கெட்டில் காய்கறியோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் 10 நாளைக்கு காய்கறியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குமா. இதில் கேரட்டு இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாளைக்கு நம்ம அந்த ரோசி குருவி தோட்டத்தில் போய் கேரட்களை மட்டும் திருடலாம். சரி ராணி, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நாளைக்கு நிறைய கேரட்களை எடுப்போம், மற்ற காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த கேரட்களை நம்ம அதிகமாக எடுக்கிறனால அதில் வர பணமே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அந்த சமயம் தன்னோட தோட்டத்துக்கு வந்த ரோசி குருவிக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்ன இது, நம்ம தோட்டத்துல பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. காலையில பார்க்கும்போது எல்லா பயிர்களும் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே மறுநாள் ஆச்சு. ரோசி குருவி தன்னோட தோட்டத்திலிருந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக புறப்பட்டது. ரோசி குருவி தன்னோட வீட்டுக்கு போகிறத ராணிக்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கோரி, வா, நம்ம வேகமாக போகலாம். இந்த ரோஸ் குருவி போனதும் வந்துடும். நம்மளுக்கு அந்த கேரத்தை எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வேகமாகவே போனாதான். அப்படின்னு பேசின 2 காகங்களும் வேகமாக பறந்து ரோசி குருவியோட தோட்டத்துக்கு போயிட்டாங்க. 2 காகங்களும் கேரட்களை மட்டுமே பார்த்து அதை ஒரு மூட்டையில் கட்டி வச்சிட்டு இருந்தாங்க. ராணி, வேகமா வேகமா அந்த ரோஸ் குருவி வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போகணும். வேகமா கட்டு. அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டே அந்த கேரட்களை எடுத்துட்டு இருந்தாங்க. செல்லம், நீ பார்த்து பத்திரமா இரு. நான் தோட்டத்துக்கு போறேன். அம்மா, என்னம்மா, நீங்க தினமும் மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தானே தோட்டத்துக்கு போவீங்க? இன்னைக்கு வேகமாவே போறீங்க. இல்லடா செல்லம், நேற்று எனக்கு நம்ம தோட்டத்துல இருந்து காய்கறிகளை யாரோ திருடிட்டு போன மாதிரி இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போடலான்னு பாக்குறேன். சரி, நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு, நான் தோட்டத்துக்கு போறேன். அப்படின்னு சொன்ன ரோசி குருவி தன்னோட தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயம் 2 காகங்களும் காய்கறிகளை மூட்டையில் கட்டிட்டு பறந்து போகிற நேரத்தில் சரியாக ரோசி குருவி அங்கே போயிடுச்சு. ஏய் காங்களா, நீங்க 2 பேரு தான் என்னோட காட்டுல இருந்து தினமும் காய்கறிகளை திருடிட்டு போறீங்களா? ஏய் சின்ன குருவி, நாங்க தான் உன் தோட்டத்துல இருந்து காய்கறிகளை பறிச்சுட்டு போறோம். அதுக்கு என்ன இப்போ?
உன்னால் எங்களை என்ன பண்ண முடியும்? அடுத்தவங்க பொருளை இப்படி திருடுங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா 2 பேருக்கும்? ஏய் சின்ன குருவி, உனக்கு எங்கள் 2 பேர்த்தையும் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? நாங்கள் நினச்சா இந்த காட்டிலேயே நீ இருக்க முடியாது. நீ போய் என்ன வேணா பண்ணிக்கோ. நாங்கள் இந்த காய்கறிகளை இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னு ரோசி குருவியை மிரட்டிட்டு 2 காகங்களும் அங்கேருந்து அந்த மூட்டையை தூக்கிட்டு பறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தன்னோட காட்டோட ராஜா கிட்ட போய் ரோசி குருவி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. கழுகு மகாராஜாவே, இந்த காங்கள் 2 பேரும் என்னோட தோட்டத்துல விளையிற எல்லா காய்கறியும் எனக்கு தெரியாம திருடி கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதையெல்லாம் நான் கேட்டதுக்கு என்ன கொன்று வேண்டும் மிரட்டுறாங்க ராஜாவே. ஏய் காங்களா, நீங்க 2 பேரும் அந்த சின்ன குருவி தோட்டத்துல போய் காய்கறிகள்லாம் திருடி சந்தையில வித்தீங்களா? இது அந்த குருவி சொல்றது எல்லாம் உண்மையா? இல்லை மகாராஜாவே, அந்த குருவியோட தோட்டம் எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த குருவிக்கு எங்கள் 2 பேர்த்தையும் பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் உங்ககிட்ட வந்து இப்படி மாட்டி விடுறாங்க. இதுக்கும் எனக்கும் எங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை மகாராஜாவே. மகாராஜாவே, அவங்க 2 பேரும் ரொம்ப பொய் சொல்றாங்க மகாராஜாவே. நான் சொல்றதுதான் உண்மை மகாராஜாவே. சரி சின்ன குருவி, நீ சொல்றதுதான் உண்மைன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த 2 காகங்கள் உன்னோட தோட்டத்துல திருடினத யாராவது பார்த்தாங்களா? இருந்தா அவங்கள இங்க கூட்டி வா. மகாராஜாவே, நானே அவங்க திருந்ததை என்னோட தோட்டத்துல நானே பார்த்தேன் மகாராஜாவே. இங்க பாரு சின்ன குருவி, நீ சொல்றத வச்சு என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. இந்த காகங்கள் உன்னோட தோட்டத்துல திருடுத வேற யாராவது பார்த்தா மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வா. அப்போ நான் இந்த 2 காகங்களுக்கும் தண்டனை பெருசா கொடுக்குறேன். இப்ப நீங்க 2 பேருமே இங்க இருந்து போகலாம். அப்படின்னு கழுகு ராஜா அவங்க 2 பேர்த்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஏய் சின்ன குருவியே, பார்த்தையா தீர்ப்பு யார் பக்கம் வந்ததுன்னு? நீ எங்கே போனாலும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னால் எங்கள் 2 பேர்த்தையும் பகைச்சிக்கிட்டு இந்த காட்டில் வாழவே முடியாது. நீ வேணா உன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இந்த காட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் அங்கேருந்து பறந்து போனாங்க. ரோசி குருவி தன்னோட தோழிங்கிட்ட பூரா நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அந்த எல்லா பறவைகளும் சேர்ந்து காகங்களை இப்படி பண்ணிடுச்சுங்க. என்ன இது? இந்த காட்டில் வாழ்கிற எல்லா பறவைங்களும் சேர்ந்து இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஒருவேளை இந்த சின்ன குருவிங்களை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா பறவைகளும் இந்த காட்டை விட்டு வெளியே ஓடி போகிறீங்களா எங்களுக்கு பயந்து? ஏய் காங்களா, நீங்க மகாராஜா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. நீங்க 2 பேரும் இனிமே இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி அந்த 2 காகங்களையும் அந்த காட்டில் வாழ்கிற எல்லா பறவைகளையும் மொத்தமாக போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க. உடனே ஐயோ பறவைங்களா, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. இந்த காட்டை விட்டு நாங்கள் எங்கேயாவது பறந்து போயிடுறோம். எங்களை விட்டுருங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காகங்கள் 2 பேரும் அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.